முக்திநாத் நாராயணரின் அற்புத தரிசனம். முக்திநாத் நேபாள நாட்டின் முஸ்தாங் மாவட்டம் அமைந்த இமயமலையில் முக்திநாத் பள்ளத்தாக்கில் சுமார் 12,000 உயரத்தில் அமைந்த புனித தலமாகும். வைணவர்கள் போற்றும் 108 திவ்ய தேசங்களில் முக்திநாத் சிறந்த திவ்ய தேசமாகும். திருமங்கையாழ்வார் மற்றும் பெரியாழ்வார் ஆகியவர்கள் முக்திநாதரை போற்றி பாடி மங்கள் சாசனம் செய்துள்ளனர். இதன் வரலாறு சிறப்பானது. வடநாட்டில் உள்ள முக்கிய நதிகள் எல்லாம் விஷ்ணு சம்பந்தம் பெற்றிருப்பதைக் கண்ட கண்டகி நதியானவள் மகாவிஷ்ணுவை குறித்து கடுந்தவம் செய்து மகாவிஷ்ணு தன்னிலும் அவதாரம் செய்ய வேண்டுமென தவமிருக்க, அதற்கு எம்பெருமான் இதில் நித்திய அவதாரம் சாளக்கிராம ரூபியாக செய்து கண்டகி நதிக்கு சிறப்பளிக்கிறார் என்பதும் ஓர் வரலாறு. மதுகுலத்து அரசனான தர்மதுவசன் மற்றும் அவனது மனைவி மாதவிக்கும் விருந்தை என்ற மகள் அவதரித்தாள். அவள் சிறு வயதிலேயே இறைவன் நாராயணனை மணாளனாக அடைய விரும்பி இறைவனை நோக்கி தவமியற்றினாள். அப்போது அவள் முன் தோன்றிய பிரம்மா விதிப்படி இன்னும் 2 பிறவி எடுக்க வேண்டும் என்றும் 2ஆம் பிறவியிலேயே இறைவனை அடைய வேண்டும் என்று வரமளித்தார் பிரம்மதேவர். பிரம்மா அளித்த வரத்தின்படியே அடுத்த பிறவியில் ஜலந்தரன் என்ற அசுரனுக்கு மனைவியானாள். இருப்பினும் இறைவன் மீது பக்தி கொண்ட விருந்தை மறுபிறவியிலும் இறைவன் மீது பக்தி கொண்டு பதிவிரதையாக வாழ்ந்தாள். ஜலந்தரன் ஏராளமான கொடுமைகளை செய்தும் அவளது விரதத்தால் காப்பாற்றப்பட்டான். அவனது கொடுமைக்கு முடிவினை எண்ணிய திருமால் அவளது விரதத்திற்கு தடை ஏற்படுத்தி அசுரனை வதம் செய்தார். இதனால் மனம் வெகுண்ட விருந்தை கல்லாக போகும்படி எம்பெருமானான ஸ்ரீமன்னாராயணனை சபித்தாள். இறைவனாக இருந்தாலும் உத்தமிகள் சாபத்திற்கு ஆளானால் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதற்கு இவ்வரலாறே சான்றாகும். சாபமளித்தவரே விமோசனம் அளிக்க வேண்டும் என்பதால் அவள் அடுத்த பிறவி வரை பெருமாள் கல்லாக இருந்ததாகவும் பிறகு உருவம் பெற்று அவளை மணந்ததாகவும், கல்லாக கிடந்த இவ்விடத்தில் எக்காலமும் கல்லாக மண்ணாக காற்றாக என அனைத்துமாகி இருந்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் முக்தி அளிக்க வேண்டும் என்ற வரத்தையும் நமக்காக அருள்வதாக தலவரலாறு கூறுகிறது. மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் முடிய முக்திநாத் தரிசனம் செய்ய ஏற்ற காலமாகும். கடும் குளிர் மற்றும் மலை ஏற்றத்தினால் முக்திநாத் பயணம் கடுமையானது. முதலில் காட்மாண்டிலிருந்து பொக்காராவை அடைந்து அங்கிருந்து விமானம், ஹெலிகாப்டர் அல்லது ஜீப் மூலம் ஜாம்சம் சென்று பின்னர் ஜீப் வேன் மூலம் பயணித்து மலை ஏற்றம் 1 மணி நேரம் நடந்து முக்திநாதரை தரிசிக்கலாம். ஆழ்வார்கள் இத்தலத்தை 12 பாசுரங்களால் சாளக்கிராமம் என்றே மங்களாசாசனம் செய்துள்ளனர். முக்திநாத்தை புனித நீர்நிலைகள் என போற்றி வழிபடுகிறார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரதானமாக கருதப்படும் புராண திவ்ய தேச ஆலயங்கள் சிலவற்றில் சாளக்கிராம கற்கள் கொண்டே மூலமூர்த்தி சிலை அமைத்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிலைகள் உச்சந்தலை தொடங்கி நாபி வரையில் நீண்ட துளை உடையதாக இருக்கும். உட்புறத்தில் சங்கு, சக்கரம், தாமரை ஆகிய விஷ்ணுவின் சின்னங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட சாளக்கிராம சிலைகள் மூலவராக இருக்கும் ஆலயங்கள் பக்தர்களுக்கு விரைவில் பலன் தருவதாக கூறப்படுகிறது. நேபாளத்தில் உள்ள முக்திநாத் என்னும் சாளக்கிராம தலம் சுயம்புவாக தோன்றியதால் ஸ்வயம் வியக்தம் என்னும் சிறப்பினை கொண்டு விளங்குகிறது. அங்கு இறைவன் நிரந்தரமான நிலையில் நித்திய சாநித்தியமாக எழுந்தருளியிருக்கிறார் என்று பெரியோர்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆலயம் சிறிதுதான், ஆனாலும் அற்புதமான அழகோடு திகழ்கிறது. சிறிய ஒற்றை பிராகாரம் மட்டுமே இருக்கிறது. கருவறையில் முக்தி நாராயணன் நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். மேற்கே திருமுக மண்டலம் காட்டி அருள்பாலிக்கிறார். சந்நிதியில் பூதேவி, சந்தோஷிமா, நரநாராயணர், புத்தர், ராமானுஜர் மற்றும் விநாயகர் விக்கிரகங்களும் இருக்கின்றன. கருடாழ்வாரின் திருமேனியும் இருக்கிறது. இந்த கோயிலின் சிறப்பம்சம் மூலஸ்தானத்தின் அருகிலேயே சென்று வழிபடலாம் என்பதாகும். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முக்திநாதன் எனப்படும் சாளக்கிராம மூர்த்தியை பக்தியுடன் வழிபடுபவர்கள் பூவுலகில் சுகமாக வாழ்ந்த பின்னர் வைகுண்டத்தில் வசிப்பார்கள் என்று விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. முக்திநாத் ஆன்மீக பயணம் சிரமமாக இருந்தாலும் மனதில் ஒரு பரிபூர்ணய அமைதியை தருகிறது. ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்